வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முயற்சி திருவினையாக்கும் என்பதை மனதில் கொண்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த வீடியோ சமர்ப்பணம். இமயம் தொடுவோம் அப்படிங்கிற பேரில் இந்த சேனல் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு வரலாறு பாடம் தான். எளிமையான 10 கேள்விகள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலையும் 10 வினாக்களாக படித்தா கூட நம்மளால் நிச்சயம் தேர்வில் வெற்றி பெற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் இடத்தின் பெயர் என்ன? வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் இடத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான விடை ஆவண காப்பகம். வரலாற்று ஆவணங்களை பாதுகாக்கும் இடத்தின் பெயர் ஆவண காப்பகம். கொஸ்டின் நம்பர் 2, இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? நியூ டெல்லியில் தான் இது இருக்குது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆவண காப்பகம் இந்திய தேசிய ஆவண காப்பகம் நியூ டெல்லியில் இருக்கக்கூடியது தான் ஆசியாவிலே மிகப்பெரிய ஆவண காப்பகம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன குறைன்னு சொல்லுங்கள், அதை சரி பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுவது எது? தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுவது எது? சென்னை பதிப்பாசனம். சென்னை பதிப்பாசனம் இது மெட்ராஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, சென்னையில் தான் இருக்குது. இந்த சென்னை பதிப்பாசனம் தான் தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், காமர்ஸ் அக்கௌண்டன்சிக்கு தனியாக நான் ஒரு சேனல் நடத்திட்டுருக்கேன், ஏஜே அகாடமிங்கிற நேமில். ஸோ அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஆங்கிலேயரை தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய பெயர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 5, இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில் தான் இந்த தேசிய அருங்காட்சியகம் இருக்குது. இது 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் புதுடெல்லியில் இருக்குது. இந்த தேசிய அருங்காட்சியகம் 1949ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 6, நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எப்போ வெளியிடப்பட்டது? நாணயம்னா காயின். நவீன இந்தியாவில் முதன்முறையாக காயின் வெளியிடப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிபி 1862ஆம் ஆண்டு தான் முதன்முதலாக நாணயம் வெளியிட்டாங்க. 7ஆம் எட்வர்டு அவருடைய உருவம் பொறித்த நாணயங்கள் 1862ஆம் ஆண்டு இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் நாணயமாக திகழ்கின்றது. கொஸ்டின் நம்பர் 7, ராணி விக்டோரியாவிற்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் யார்? ராணி விக்டோரியாவிற்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் யார்? 7ஆம் எட்வர்டு. 7ஆம் எட்வர்டுடைய உருவம் பொறித்த நாணயம்தான் முதலில் இந்தியாவில் வெளியிடப்பட்ட நாணயம். ராணி விக்டோரியாவிற்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் யார்? 7ஆம் எட்வர்டு. 7ஆம் எட்வர்டு தான் ராணி விக்டோரியாவின் பின் அரியணை ஏறினார். இவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் தான் வெளியிடப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 8, ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது? ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது? கிபி 1935ஆம் ஆண்டு. கிபி 1935ஆம் ஆண்டு தான் ரிசர்வ் வங்கி முதன்முறையாக ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டது. கொஸ்டின் நம்பர் 9, ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட முதல் ரூபாய் நோட்டு எது? முதலில் ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ரூபாய் நோட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நோட்டு தான். அந்த 5 ரூபாய் நோட்டில் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு. 5 ரூபாய் நோட்டில் 6ஆம் ஜார்ஜருடைய உருவம் பொறிக்கப்பட்டது. இது எப்போ வெளியிடப்பட்டது? இந்த ரூபாய் நோட்டு எப்போ வெளியிடப்பட்டதுன்னா ஜனவரி 1938 தான் வெளியிட்டிருக்காங்க. முதலில் ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது ஜனவரி 1938. கொஸ்டின் நம்பர் 10, புனித டேவிட் கோட்டையை ஆங்கிலேயரால் எப்போது கட்டப்பட்டது? புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் எப்போது கட்டப்பட்டது?
கிபி 1690ஆம் ஆண்டு புனித டேவிட் கோட்டை கட்டப்பட்டது. இந்த புனித டேவிட் கோட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் கட்டப்பட்டிருக்கு. இப்போவும் கடலூரில் புனித டேவிட் கோட்டை இருக்கின்றது. அது கட்டப்பட்ட ஆண்டு 1690ஆம் ஆண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.